கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இன்னொரு காலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் தரித்து வருகிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த பாக்கியத்திற்காக நாம் ஜீவனுள்ள தேவனை மீண்டுமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போமாக. நிச்சயமாகவே இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் ஜெபத்தோடு படிக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்கனவே நாம் அநேக விசை படித்திருக்கிறோம். ஆனால் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த வார்த்தையை கிறிஸ்து எங்குமே தம்முடைய ஜெபத்திலே கேட்கவில்லை. ஆனாலும் இந்த ஜெபத்திலே மேன்மையான 5 ஆசீர்வாதங்களை இதோ பிதாவினிடத்திலே அவர் கேட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இவைகளை நாம் ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து தியானிப்போம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக இன்னொரு காலையை எங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்குள்ளாக உம்முடைய ஜீவனையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மேன்மைகளையும் இந்த நாளுக்குரிய விசேஷித்த கிருபைகளை கட்டளையிட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்முடைய குமாரருடைய ஜெபத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசை முழுமையுமாக எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த எளியவனை மறைத்து நீங்க பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த எளியவனை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஐஸ்வர்யவான் இதோ இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவனுடைய மனதிலே அவன் எப்பொழுதும் நினைத்த ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அவன் நினைப்பான் என்றால், நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், எனக்கு நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இதோ நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னதாகவே எனக்கு என்ன வேண்டுமோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்திலே பூரித்து அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக ஜெபிக்கவில்லை. இவன் என்ன நினைத்தான் என்றால், நான் கேட்காமலே இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, இது எனக்கு ஆசீர்வாதம் என்று நினைத்து வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றமாக போய் உலக பிரகாரமாக போனது மாத்திரம் இல்லாமல் அவன் அழிவை சந்தித்தான். அவனுடைய ஃபியூனரல் சர்வீஸ் ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஃபியூனரல் சர்வீஸ். போதகர்கள் எல்லாம் வந்தார்கள், அவரை நல்லடக்கம் செய்தார்கள். அவரை நல்லடக்கம் செய்யும் வேளையிலே அவரோடு கூட இருந்த நண்பர்களில் ஒருவன் இதோ இன்னொரு நண்பனை பார்த்து இவர் என்னத்தை விட்டு சென்றார் என்கின்ற கேள்வியை கேட்டபோது இன்னொரு நண்பன் இதோ மிகுந்த பாரத்தோடு அந்த நண்பனிடம் சொல்றான், இவன் சம்பாதித்த அனைத்தையும் அவன் விட்டு போயிருக்கிறான். அவனுடைய பேங்க் பேலன்ஸ் மற்றும் எல்லாம் அவனுடைய மகன்மார்களுக்கு அவன் விட்டு சென்றிருக்கிறான். அதே நேரத்திலே அவன் நித்திய ஜீவனையும் பெறாமல் போயிருக்கிறான். விசனமான ஒன்று என்று சொல்லி அவருடைய நண்பர்கள் பேசிக் கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது நிறைய நேரத்திலே உலக பிரகாரமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மேன்மையாக எண்ணுகிறோம். ஆனால் இங்கு திருச்சபைக்கு, அதிலும் குறிப்பாக மீதமான திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் தீர்க்கதரிசியின் வார்த்தையை கவனிப்போம். எங்க அம்மையார் சொல்லும் பொழுது இதோ the instruction given me by one authority is that, என்ன அந்த ஆலோசனை என்றால், we are to learn to answer the prayer recorded in 17th chapter of John. இதோ ஆண்டவர் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதிலாக நாம் இருக்க வேண்டும். நாம் பதிலாக இருக்க வேண்டும் என்றால் எங்க அம்மையார் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, we are to make this prayer our first study. நம்முடைய பிள்ளைகளுக்காகிலும் நமக்காகிலும் முதல் ஒரு வேத பாடமாக நாம் படிக்க வேண்டியது என்ன என்றால், கிறிஸ்துவின் இந்த ஆழமான ஜெபம்தான். இதை யாருக்கு என்று சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி காஸ்பல் மினிஸ்டர், இந்த சுவிசேஷ வேலையை செய்கிறவர்களும் அதே நேரத்துல மெடிக்கல் மிஷனரியாக, இதோ செவிலியர் பணியாக இருக்கலாம் அல்லது டாக்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இதோ இவர்கள் இதை முதலாவதாக தியானிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, is to learn the science of this prayer. இந்த ஜெபத்திலே அறிவியல் இருக்கிறது, இதுல மேன்மையான ஆழங்கள் மறைந்திருக்கிறது என்பதை அவங்க சொல்லிட்டு இதை மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் செய்ய வேண்டும். இதை ஜெபத்தோடு நாம் செய்ய வேண்டும்.
அர்ப்பணிப்போடு இதை முழுமையாக நம்முடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு இங்க ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறாங்க. Those who fail to learn the lessons contained in this prayer are in danger of making one-sided development. அதாவது 2 ஊழியத்தை குறித்து இங்க பார்த்தோம். காஸ்பல் மினிஸ்டர், மெடிக்கல் மிஷனரி. இதை சீராக படிக்கல அப்படின்னா ஒன்றுக்கு மாத்திரமே வலு கொடுத்து அந்த ஊழியத்தை மாத்திரம் செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே சொல்றாங்க பாருங்க, which no future training will ever, அவங்கள மீண்டுமாக அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் கீழே மிஸ் ஆயிருக்கு. ஃபுல்லா வாசிக்கிறேன். which no full training will ever fully correct. இதை முழுமையுமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை அம்மையார் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த கொட்டேஷன்ல என்ன அம்மையார் உங்களை போல ஊழியக்காரங்களுக்கும் இன்னும் மெடிக்கல் மிஷனரிமார்களுக்கு தானே சொல்லி இருக்கிறாங்க. அதே புத்தகம் டெஸ்டிமனிஸ் 8வது வால்யூம்ல 80வது பக்கத்துல அவங்க சொல்லும் பொழுது இந்த ஒரு கொட்டேஷனை நாம் கவனிக்க வேண்டும். I pray that now as never before both ministers and church members, இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல, சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்கிறார்கள், may come to help of the Lord, to help the Lord against the mighty powers of darkness. இந்த மாபெரும் போராட்டத்திலே ஆண்டவரோடு இணைந்து இந்த ஊழியத்திலே செயல்படுகிறதற்கு ஊழியக்காரரும் விசுவாச பிள்ளைகளும் இணைய வேண்டும் என்பதை சொல்லிட்டு இங்க சொல்றாங்க பாருங்க, study prayerfully 17th chapter of John. இந்த வாரம் முழுவதுமாக இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நாம் ஏன் தியானிக்கிறோம் என்றால், கீழே சொல்றாங்க, this chapter is not only to be read again and again. இதை மீண்டும் மீண்டுமாக நாம் வாசிக்கிறது மாத்திரமல்லாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கும் சத்தியத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். உட்கொள்ளுகிறது மாத்திரம் இல்லாமல் இந்த சத்திய வசனங்கள் அனைத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அபியாசிக்கலாம் என்று சொல்லி அவைகளை ஒன்றிணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இதே ஜெபத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் மறக்க முடியாது. இதோ உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாகும்படியாய் என்னைதானே நான் பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்ன வார்த்தை. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்காக முக்கியமான 5 ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்திருக்கிறார். அவைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம். முதல் மேன்மையான ஆசீர்வாதம் என்றால் நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதே. இதுதான் ஒரு சிறந்த பரிசு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நமக்கு விரும்பினவர்கள் அல்லது நேசிக்கிறவர்களுக்கு நாம் பரிசு கொடுக்கிறோம். ஒரு பரிசை வாங்கும் பொழுது அது ஒருவேளை ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அல்லது பெண்களுக்குரிய ட்ரெஸ்ஸா இருக்கலாம். எல்லாரும் வெவ்வேறு சைஸ்ல இருக்கிறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சைஸை நம்ம கேட்கணும். அவங்களுடைய சைஸ் தெரிஞ்சுதான் அதை நம்ம வாங்கி கொடுக்க முடியும். சில நேரத்துல நம்ம சைஸ் கேட்காமலே வாங்கி அனுப்புகிறோம், கொடுக்கிறோம். அது அவர்களுக்கு பத்தாமல் போய்விடுகிறது. ஆனால் இதோ எல்லா வயதிலும் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற ஒரு பரிசு இந்த உலகத்திலே என்றால் நித்திய ஜீவனாக மாத்திரமே இருக்க முடியும். இதோ இந்த அழிய போகும் உலகத்திலே ஒரு மேன்மையான முதல் ஆசீர்வாதம் என்றால் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் பொழுதே நித்திய ஜீவன் நமக்குள்ளாக துவங்குகிறது. இதை நிறைய நேரத்திலே நாம் மறந்து போகிறோம். இதோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை எப்ப நமக்கு கொடுக்கிறாருன்னா, நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா, மரிச்ச பிறகு இதோ முதல் உயிர்த்தெழுதல்ல ஆண்டவர் 2வது விசை வரும்பொழுது அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். ஆம், அதை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இதோ ஆண்டவர் கொடுக்கிற மகிமையான சரீரத்தின் மூலமாய் அதை முழுமை அடைகிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இப்பொழுதே அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளாக கிரியேட் செய்கிறது. ஏனென்றால் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறபடினா, யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தண்ணியிலே மூழ்கிறான், அவனை தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்லை என்றால் அவன் அமிழ்ந்து போவான். அதனால்தான் இந்த ஞானஸ்தான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இதோ நம்மை முங்கி நம்மை எழுப்புகிறார். பாவத்திற்கு மரித்து நீதிக்காக பிழைக்கும் அனுபவம், இதோ மரித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஜீவனை பெற்ற அனுபவம்.
அதனால்தான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலேயே அவர் சொல்லும் பொழுது வேளை வந்தது. இந்த வேளைக்காக அவர் காத்திருந்தார். அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து ஊழியத்தை செய்து உபத்திரவங்களையும் பாடுகளையும் அடைந்து இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதான வேளை வந்தது. ஏன் என்றால் அந்த வேளையிலே கிறிஸ்து நமக்காக மரிக்க போகிறார். அவருடைய அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு ஜெயம் கிடைக்க போகிறது என்பதை இங்கு சொல்லும் போது இதோ உம்முடைய குமாரருக்கு நீர் தந்தருளின அனைவருக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் இதோ அவருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மீண்டுமாக அந்த அதிகாரத்தை பிதாவினிடத்திலிருந்து கேட்டார் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஜெபம்! இதோ ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். நித்திய காலமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றதினால் நாம் பூரிக்க போகிறோம். இந்த சந்தோஷம் ஒரு நாள் மாத்திரமல்ல, நித்திய காலமாக நமக்குள்ளாக இருக்க போகிறது. நம்ம எல்லாருக்கும் பிடித்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் அதிலே 16வது வாக்கியம். இதோ ஒரே பேரான குமாரரை ஆண்டவர் யாருக்காக கொடுத்தார் என்றால் இதோ இந்த உலகத்திலே அவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் நல்லா கவனிப்போமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இதோ இந்த ஜெபத்தை நாம் ஆழமாக படிக்கும் போது நீங்களும் நானும் கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிதாவினிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக நித்திய ஜீவனை பெறப்போகிறவர்கள் முதலாவதாக கெட்டு போகாத தன்மையை இயேசுவினிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறவர்கள், அதுதான் மேன்மையான ஆசீர்வாதம். என்ன ஒரு மேன்மை பாருங்க! இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கும் போது மீண்டுமாக நாம் கெட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து அந்த ஜீவனை நமக்குள்ளாக கட்டளையிடுகிறார் என்றால் அவர் தந்தருளின இந்த அன்பு மேன்மை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இந்த 17ஆம் அதிகாரத்தை குறித்து மீண்டுமாக எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க. இதை இன்னொரு புத்தகத்திலே அவங்க சொல்லும் பொழுது இதை இப்படி சொல்றாங்க: What can I present before my brethren and sisters? என்னுடைய சகோதரிகளுக்கு முன்பாகவும் என் சகோதரர்களுக்கு முன்பாகவும் வேற என்னத்தை நான் சொல்ல முடியும்? That is more important for their study and practice. நாம் படிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக அபியாசிக்கிறதற்கு கிறிஸ்துவின் ஜெபத்தை காட்டிலும் வேற என்ன இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. The entire 17th chapter of John is full of marrow and fatness. இத மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு தெரியும். இத கொழுப்பும் நினமும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொழுப்பையும் நினத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தில் தான் ஆழமான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. இவைகளை தியானிக்கிற மனுஷன் அவைகளை பெற்றுக்கொண்டு அபியாசிக்கிறான். அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது, are there not urgent reason why we should take heed to those words of Christ? இதோ இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இந்த ஜெபத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும் அல்லவா என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அதனால்தான் இந்த ஜெப வாரத்திற்கு இந்த வேத பகுதியை ஆண்டவர் நமக்காக கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். ஒரு கேள்வியை நாம் கேட்போமே. இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கேட்ட ஆசீர்வாதங்களை கேட்காமல் அவர் சிலுவையிலே மரித்திருப்பாரே என்றால் நம்முடைய நிலைமை என்னமாக இருக்கும்? இதுலதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பரிந்து பேசும் ஊழியமும் அவருடைய தியாக பலியும் இதோ ஒன்றோடு ஒன்று இணைந்து கிரியேட் செய்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இந்த உலகத்திலே ஏராளமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா யாருன்னு தெரியுதா? அதுலயும் அதிகமான மன உளைச்சலுக்கு உண்டான பிள்ளைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் இருப்பாங்க. ஆனா அம்மா அப்பா யாருன்னே சொல்ல முடியாத நிலைமையிலே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மன நிலைகள் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இதோ இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்த போது
நம்முடைய தகப்பன் யார் என்பதை நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அதுல ஏறக்குறைய இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரம் 122 விசை பிதாவே பிதாவே என்கின்ற அவருடைய நாமத்தை இதோ கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார். அந்த நாமத்தின் விசேஷம் என்ன என்றால், உங்களையும் என்னையும் உருவாக்கின ஜீவனுள்ள ஜீவாதிபதியாகிய பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரரும் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு காண்பிப்பதே. இரண்டாவது மேன்மையான ஆசீர்வாதம் இதுதாங்க. அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மை படைத்தவர் யார், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, இது அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது. பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே அவருடைய குமாரரின் மூலமாக திருவளம் பற்றி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் குமாரரை பார்க்கும்போது அவருடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இந்த யோவான் 17:26 அவர் சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கும் போது, நீர் என்னில் வைத்த அன்பை அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, இதோ பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் எப்படிப்பட்ட ஒரு அன்பை வைத்தாரோ அந்த அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டுமே என்றால் இந்த வசனத்தை கவனிக்கணும். நான் அவர்களுக்குள் இருக்கும்படி, பிதாவின் அன்பு இயேசுவுக்குள்ளாக இருந்தது, இயேசுவுக்குள்ளாக இருந்த அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டுமே என்றால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். இதுதான் இந்த மேன்மையான ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்பொழுது இதோ சகலமும் மாறுதல் அடைகிறது. நாம் கேட்காத இகபர நன்மைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதில் சொல்லும்போது, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை நான் காத்து கொண்டேன், இந்த உலகத்திலே இருந்தபோது உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அப்படின்னா நித்திய காலமாக பிதாவாகிய தேவனை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ளத்தான் போகிறோம். இதோ பிதாவாகிய தேவன் அவ்வளவு மேன்மையானவர் என்பதை கிறிஸ்து தம்முடைய ஜெபத்திலே காண்பிக்கிறார். அப்படி என்றால் இரண்டாவது மேன்மையான ஆசீர்வாதம் என்ன என்றால், இதோ நம்முடைய ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவு, ஞானம், விவேகம். அதை பவுல் சொல்லும் பொழுது, இதோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த முகத்தின் ஒளியை இதோ எங்கள் உள்ளத்திலே அவர் பிரகாசிக்க பண்ணினார், அந்த மகிமையான அறிவாகிய ஒளி என்று சொல்லி இதோ அவருடைய நிருபத்திலே பவுல் எழுதுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். ஆம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் அன்பாகவே இருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ளுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் இதுவே. இதுல இன்னொரு இடத்துல எலன் ஒயிட் அம்மையார் ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை இங்கு சொல்லும் போது, திஸ் இஸ் த டியூட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். யாரெல்லாம் நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப விவேகி என்று நினைக்கிறார்களோ அவங்க என்ன செய்யணுமா, அவங்க இந்த ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையில அபியாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் இங்க சொல்றாங்க, to put into daily practice the instructions of Christ in the 17th chapter of John. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபித்ததை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிப்பதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை அவங்க சொல்லும் போது, by living a practical Christian life. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த ஜெபத்தை இதோ நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்கும் போது இதோ கிறிஸ்துவின் ஜெபத்தின் நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. We ought to be united to one another in bonds of Christ-like love. இந்த உலகத்திலே இயேசு இருந்தபோது சிறு பிள்ளைகளை தம்மிடத்திலே வருகிறதற்கு தடை செய்யாதிருக்கும்படியாக கட்டளை கொடுத்தார். இதோ சின்ன பிள்ளைங்க அப்படின்னாவே அன்பு நிறைந்தவர்கள், எளிதாக மன்னிக்க கூடியவர்கள், ஒருவரை ஒருவர் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்,
அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள இன்னைக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. இந்த ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் 28 மூல உபதேசங்கள் தெரிகிறது. சத்தியத்திற்காக வைராக்கியமா இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அது அப்படி இருக்க முடியாது என்பதை நாம் நாளைக்கு அதிகமாக நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். இதோ தொடர்ந்து இவைகளை நாம் கவனிக்கும் பொழுது மூன்றாவது மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை இயேசு நமக்காக கேட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் நமக்காக வழக்காடுகிற, he is the greatest advocate, நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற மத்தியஸ்தனாக அவர் இருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மை. இவர் ஜீவிக்கிறது மாத்திரமில்லாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசுகிறார். இப்படி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போவோமே. ஒரு மனிதன் குற்றத்திலே அகப்படுகிறான். அவனை பார்த்து ஜட்ஜி கேட்கிறாரு, அப்பா உனக்காக வழக்காடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னா அவன் திகைத்து போய் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவன் இருப்பானே என்றால் அவனுக்கு எவ்வளவு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக இந்த உலகத்திலே விடாமல் ஆண்டவர் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறார். சில நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. நிறைய நேரத்துல நான் கூட யோசிப்பேன், நான் நிறைய பேர்ட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண மறந்து இருக்கிறோமே. ஆனால் இவர் யார் அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்க மறக்காத ஒரு மேன்மையான மத்தியஸ்தர். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர் நமக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் அன்பு நிறைவோடு பரிந்து பேசுகிற கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அது நமக்கு மேன்மையாக இருக்கிறது. அதை இங்கு யோவான் 17:9 ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப மிக முக்கியமாக அழுத்தி சொல்றார். அவருடைய ஜெபத்திலே அவர் சொல்லும் போது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இவங்க யாரு அப்படின்னா, விசேஷித்தவர்கள், பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தி எலெக்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வோம். தமிழிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்வோம். இதோ இங்கு சொல்லும் போது உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல், இந்த உலகம் என்கின்ற வார்த்தையை பின்னான நாட்களிலே நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லும் போது, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்திற்கு தெரியும் யாரெல்லாம் இந்த மாபெரும் போராட்டத்திலே அவர் பக்கமாக இருப்பார்கள். இந்த எலெக்டை குறித்து நம்ம நாளைக்கு படிக்கும் பொழுது தேவ தூதர்களுக்குள்ளாகவும் ஆண்டவர் அறிந்திருந்தார். 1/3 பிரிந்தார்கள் அல்லவா? பிரியாத தேவ தூதர்கள் நீதி உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். நாளைக்கு நாம் அதை விரிவாய் படிக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்ப இந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்லும் போது, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். உம்முடையவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையாம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய நேசருக்கே உரியவர்கள். அவரே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஏதோ நம்மை படைத்தது நிமித்தமாக நமக்கு அவர் முதல் விசை உரிமைக்காரர். இதோ 2வது விசை நமக்காக ஜீவனை அவர் கொடுத்தது நிமித்தமாய் 2வது விசை உரிமைக்காரராக மாறினார். இதோ இப்பொழுது முழுமையமாக அவருடைய பிள்ளையாக உரிமை பாராட்டுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த பரிந்து பேசும் ஊழியத்திலே இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவர்கள் உம்முடையவர்கள், மை பிளட் மை பிளட், இவர்கள் என்னுடைய ரத்தம் என்று சொல்லி இதோ இயேசு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இதை பேதுருவுக்கு ஆண்டவர் விளக்கி சொல்லும் போது, இந்த மாபெரும் போராட்டத்துல சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கிறான்பா, கோதுமையை அங்கு சுடக்கெடுக்கிறது போல இதோ அவன் உன்னை புடமிடுகிறதற்கு ஏதுவாக என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறான், நானும் உத்தரவு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இது பேதுருவுக்கு துவக்கத்துல புரியல. ஆனால் ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை இங்க கவனிப்போம். இங்க பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருக்காக மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க போகும்
பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓடுகிறதற்காக கிறிஸ்து நமக்காக ஜெபித்திருக்கிறார் என்றால் அந்த ஜெபத்தின் மேன்மை எவ்வளவு மேன்மையானது. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. அதே பேதுருக்கு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை படிக்கிற எந்த தகப்பனும் தாயும் முதலாவதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதற்கு முன்பாக, நான் என்னை குணப்படுத்தின பின்புதான் என்னுடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த முடியும். அதனால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் கிறிஸ்து சொல்லும் போது, இவர்கள் பரிசுத்தமாகும்படியாய் என்னை தானே நான் பரிசுத்தம் ஆக்குகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். நான்காவது மிக முக்கியமான ஆசீர்வாதத்திற்குள்ளாக வருகிறோம். இந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்து இயேசுவின் ஜெபமாக இருக்கிறது. ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போவோமே. ஒரு மனிதன் இருந்தானாம். அந்த மனிதன் அவனுடைய விரோதியை சந்திக்கிறதற்கு ஏதுவாக அவன் அவங்க ஒய்ஃப் தக்காளி வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியோடு அவன் புறப்பட்டு போனான். ஆனால் இவனுடைய எதிரியோ இவனை விட பயங்கரமான, அவன் எல்லா சர்வாயுதங்களையும் அணிந்து கொண்டு இவனிடத்திலே யுத்தம் பண்ண வந்தான். அவன் என்ன செய்தான் என்றால், அவனிடத்தில் இருந்த ஈட்டியை இவன் மேல் எய்து அவனை கொன்று போட்டானாம். இதை ஏன் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த மாபெரும் போராட்டத்திலே நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளாமல் நாம் நிற்க முடியாது. ஆதலால் இந்த மேன்மைக்காக கிறிஸ்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். ஒரு மேன்மையான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் தீமையிலிருந்து மீட்டு ரட்சிப்பதே. பொல்லாங்கான் நமக்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு நம்மை பத்திரமாய் காக்கும்படியாய் அவர் ஜெபித்திருக்கிறார். அதை கிறிஸ்து இந்த ஜெபத்திலே சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே நான் இருந்தபோது உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்து கொண்டேன் அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணும். நமக்கு ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயத்தை அவருடைய குமாரர் பெற்று அதை நமக்கு காண்பித்தது போல, அந்த குணத்தை நாம் பிரதிபலித்து வாழும் பொழுது சத்துருவுக்கு நம்மை தொடுகிறதற்கு ஏதுவான அதிகாரம் இல்லை. எப்படின்னு கேக்குறீங்களா? அதை தான் நம்ம இங்க படிக்க போறோம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 17:11 அந்த கடைசி பகுதியில சொல்றாரு பாருங்கள், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே சிறு வயசுல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். குழாங்கல்லோட போனாரு, இத்தனை கல்லோட போனாரு. ஏன் இத்தனை கல்லோட போனாரு? ஆனா ஒரே கல்லினாலதான் அடிச்சாரு, ஜெயம் கொண்டார் என்று சொல்லி. ஆனால் அந்த வேத பகுதியை நல்லா நம்ம தியானிப்போம் என்றால், இதோ தாவீது சொல்லுகிறார், நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை விசுவாசத்தோடு நீங்களும் நானும், பிதாவே உம்முடைய நாமத்தினால் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்வோமே என்றால், அந்த குணாதிசயத்தை நாம் அணிந்து கொள்வோம். இந்த குணம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கும் என்பது உண்மையாக இருக்கிறது. அதை இன்னொரு வசனத்துல உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே கர்த்தருடைய தாசன் இங்கு சொல்லும் பொழுது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக உதவி செய்றாரு, விசேஷத்த கிருபைகளை கொடுக்கிறாரு. மனமேட்டிமையானவர்களுக்கு இந்த பலன் கிடைக்காது, தாழ்மையானவர்கள் மாத்திரமே இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொண்டு அந்த பலனோடு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்கள், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அததான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மற்ற 11 சீஷர்களுக்காக ஜெபித்த போது, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் கெட்டு போனானே அல்லாமல்
இதோ உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒருவரும் இதோ தப்பி போகவில்லை என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஏன் அப்படின்னா இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது பாருங்கள், பொல்லாங்கான் அவனை தொடான். சத்துருவுக்கு அவர்களை தொடுகிறதற்கு ஏதுவான அதிகாரம் இல்லை. ஒருவேளை சோதிக்கலாம், துன்பத்தை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம், பாடுகளுக்கு உட்படுத்தலாம், ஆனால் ஜீவனை எடுக்க முடியாது. யோபுக்கு கொடுத்த அதே மேன்மையான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி நாட்களிலே கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவது மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் எதுக்காக ஏங்குறோம்? இந்த உலகத்திலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எப்படியாகிலும் அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற வாஞ்சை நமக்கு உண்டாகிறது. அம்மையாருடைய புத்தகத்தை நிறைய படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தரிசனத்துல ஆண்டவர் ஏனோக்கை காண்பித்தாராம். அந்த ஏனோக்கு பல உலகங்கள் இருக்கிறது. அந்த உலகத்திலே ஒரு மேன்மையான அரசனாக, அதிபதியாக அவர் இருக்கிறதை இதோ இவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த உலகத்திலே இருந்தவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாய் இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தார்கள். இதோ அந்த தரிசனத்தை பெற்ற அம்மையார் மீண்டுமாக பூமிக்கு வர முடியாமல் தவித்ததை நாம் வாசித்திருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மாத்திரமல்ல, பவுல் கூட சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு மனுஷனை நான் அறிந்திருக்கிறேன், மூன்றாம் வானம் மட்டுமாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதோ மனுஷர்கள் கேட்க கூடாதவைகளை அவன் கேட்டான் என்று சொல்லி தன்னை குறித்தே பவுல் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த பூமியிலே அதிகமான வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைத்தது என்றால் அது பவுல் அப்போஸ்தலன். அப்படி என்றால் அவர் சொல்றாரு, அந்த மனிதன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது அவன் சரீரத்திற்கு வெளியே புறம்பே இருந்தானோ என்பதை நான் அறியேன், ஆனால் இதோ ஆண்டவர் கொடுத்த மேன்மைகளை கண்ணார அந்த மனிதன் பார்த்தான் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை குறித்து தான் இங்கு பேசுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17:24 ஆண்டவர் அந்த ஜெபத்திலே சொல்லும் பொழுது, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய். பிதாவுக்கு ஒத்த மகிமை அவருடைய குமாரருக்கு இருக்கிறது. குமாரர் அந்த மகிமையை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசிக்கிறார். இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு இருக்க விரும்புகிறேன் என்கின்ற ஒரு மேன்மையான ஜெபம். பாருங்க, இந்த ஜெபத்திலே ஆண்டவர் எவ்வளவு ஆழமான ஆசீர்வாதத்தை நம்மிடத்திலே இதோ நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பிதாவினிடத்திலே அவர் கேட்டிருக்கிறார். இந்த மேன்மையை நீங்களும் நானும் பெற வேண்டும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் அதிகமான நாட்கள் வாழ்கிறதை காட்டிலும் நீதியோடு நாம் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்காக இவன் வாழ்ந்தான், கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தினான். இதோ அவனுடைய முடிவு செம்மையாய் இருந்தது. இதோ அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு மேன்மையான பாக்கியம். இந்த பாக்கியத்தை குறித்து தான் புதிய ஏற்பாடு முழுவதுமாக பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் பேசி இருக்கிறார்கள். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நிச்சயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதோ the blessed hope என்று ஆங்கிலத்துல சொல்றோமே, அந்த மேன்மையான நம்பிக்கை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது விசை வருவார். அவர் வரும்பொழுது அந்த மகிமைக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிப்போம். அந்த மகிமை ஆச்சரியமாக இருக்கும். இதோ மற்ற லோகங்களை காட்டிலும் மேன்மையாக இதோ மீட்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் வைக்க போகிறாராம். அதை இன்னொரு பகுதியில அம்மையார் சொல்லும் பொழுது, இதோ இந்த பூமியை ஆண்டவர் புதிதாக மாற்றி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களை அந்த புதிய வானம் புதிய பூமியிலே வைத்து இதோ உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்த போறாரா, இன்னைக்கு மற்ற லோகங்களை காட்டிலும் இழிவாய் இருக்கிற இந்த பூமி தேவனுடைய சிங்காசனமாக மாறப்போகிறது. ஆண்டவர் இதை இதோ மீண்டுமாக புதிதாக்கி பரிசுத்த நகரத்தை அதிலே வைத்து உங்களையும் என்னையும் வைத்து ஆளப்போகிறார் என்கின்ற மேன்மை.
எப்படிப்பட்ட ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மேன்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இருந்தார். இவரு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் சமாதானம் இல்லாமல் தவித்தது நிமித்தமாய் இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சரி நான் காட்டு பகுதிக்குள்ளாக போவேன், ஒருவேளை இயற்கை சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை எனக்கு சமாதானம் கிடைக்கலாம் என்று சொல்லி தான் சம்பாதித்த பணத்தோடு அவன் புறப்பட்டு போனான். அவன் அந்த பகுதியாக போன போது அது ஒரு காட்டு பகுதியாக இருந்தது. அந்த காட்டு பகுதியில ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசை வீட்டை பார்த்து யாரோ சத்தமா ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட போகலாம் என்று சொல்லி அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்துல இவன் போனான். அங்கு போன போது சந்தோஷமாக ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டு இருந்தான். அந்த ஜெபத்திலே இவன் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து வரீங்க. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மைய கருத்துக்களை வைத்து இந்த மனிதன் ஜெபிக்கிற இந்த ஜெபம் இந்த ஐஸ்வர்யவானை மிகவும் தொட்டது, அவனை மிகவும் உலுக்கினது. ஏன் அப்படின்னா, இந்த மனிதன் ஜெபித்த அந்த விதத்தை பார்க்கும்போது ஆவியிலே நிரம்பி அவன் ஜெபித்த இந்த காட்சியை இவர் அங்கிருந்து தூரத்துல இருந்து பார்த்தார். இதை பார்த்தபோது இந்த ஐஸ்வர்யவானுடைய உள்ளத்திலும் ஆண்டவர் கிரியை செய்தாரு. இந்த ஐஸ்வர்யவான் யோசிக்க ஆரம்பித்தான், இதோ இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிறான், ஆனா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த மேன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிற நான் எவ்வளவுக்கு அதிகமாய் என் முழங்கால்களை முடக்க வேண்டும், ஆனால் அதிகமான முழங்கால்களை முடக்காமல் உலகத்திலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று, எனக்கு பேரும் புகழ்ச்சியும் பெற வேண்டும் என்று நான் என்னுடைய நேரத்தை நான் வீணளித்து விட்டேனே என்று சொல்லி அன்று துவங்கி அந்த ஐஸ்வர்யவானும் உருக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தானாம். இந்த அனுபவத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதோ இந்த ஏழையினாலும் இயேசு மகிமைப்பட்டார், இந்த ஐஸ்வர்யவானாலும் இயேசு மகிமைப்பட்டார். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மகிமையாக அவருடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுகிறது. யாரெல்லாம் நித்திய ஜீவனை குறித்து உணர்ந்து தேவனை பற்றிய அறிவிலே வளர்ச்சி அடைந்து அவருக்கு இசைவாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஒரு சின்ன கம்பாரிசன், இதோட நம்ம தியானத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்ய போகிறோம். பொதுவாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்னத்திற்காக ஜெபிக்கிறோம்? கிறிஸ்து அவருடைய ஜெபத்திலே முதல் மையமாக என்ன ஜெபித்தார் என்றால், பிதாவோடு அவர் ஒன்றி இருக்கும் அந்த உறவுக்காக அவர் அதிகமாக ஜெபித்தார். ஆனா இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நல்ல சுகந்தாங்க, நல்ல சுகந்தாங்க என்று சொல்லி சரீரத்தை மேன்மையாக வைக்கிறோம். இந்த சரீரம் எப்ப மேன்மை அடையும் அப்படின்னா, பிதாவோடு நம்முடைய உறவு பலப்படும் பொழுதும் அவருடைய குமாரரோடு நம்முடைய உறவு பலப்படும் பொழுது. ஏன் அப்படின்னா, சரீரம் எப்ப பாதிக்கப்படுது அப்படின்னா, ஒண்ணு மேட்டிமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு பாவம் நமக்குள்ளாக மறைந்திருக்கும் போது. பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து நம்முடைய உறவை துண்டிக்கிறது. இங்கு கிறிஸ்து அவருடைய ஜெபத்திலே இதோ பாவம் அறியாதவராக அவர் ஜெபித்தது நிமித்தமாய் பிதா ஒருபோதும் அவரை தனித்திருக்க விடவில்லை என்று சொல்லி யோவானிலே நாம் வாசிக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சரீர சுகம் தாங்க, அதை ஆண்டவர் கொடுப்பார். எப்போ அப்படின்னா, நம்முடைய உறவை ஆண்டவரோடு மீண்டுமாக சரி செய்து இணைக்கும் பொழுது சுகம் உண்டாகும். இரண்டாவது, இயேசு இந்த ஜெபத்திலே நம்முடைய பாதுகாப்புக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக அவர் ஜெபித்தார். ஆனா நிறைய நேரத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இது வேணும், இது தாங்க, அந்த வீட்டுல அது இருக்கு, எங்க வீட்டுல இது இல்ல என்று சொல்லி இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். தவறான ஜெபம் என்பதை நாம் உணர வேண்டும். சரிங்களா? மூன்றாவது நாம் பார்ப்போமே என்றால் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, இவர்களை பரிசுத்தம் ஆக்குங்க. இவர்கள் பரிசுத்தம் ஆனாதான் இதோ மகிமையான ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆதலால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நீங்க பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி ஜெபித்தார். ஆனா நம்ம என்னத்திற்காக ஜெபிக்கிறோம்?
நான் இந்த வாழ்க்கையில முன்னேறணும், இப்போது இந்த பதவியில இருக்கிறேன், அடுத்த பதவிக்கு போகணும், இன்னும் மேன்மை அடையணும், இந்த படிப்பு முடிச்சுட்டேன், இந்த டிகிரி முடிச்சுட்டேன், பிஏ முடிச்சுட்டேன், எம்ஏ படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், அடுத்து இன்னும் என்ன படிப்பு, டாக்டரேட் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற இந்த சக்சஸ் தான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறோம். தவறான ஜெபம். இதோ அப்படி இருக்கக்கூடாது. நான்காவது வித்தியாசம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, he prayed for unity. நமக்கு எது முக்கியம் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரே சபைக்கு வராங்க, ஆனா அந்த சபையில அவங்களால ஒற்றுமையா இருக்க முடியலையா? ஐக்கியமாய் இல்லாதவர்களை ஆண்டவர் எப்படி பரலோகத்துல கொண்டு போய் வைப்பாரு? அங்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா, ஒருமனப்பாட்டிலே தேறினவர்கள் மாத்திரமே அதிலே பிரவேசிக்க முடியும். அதுதான் நம்முடைய கடைசி செய்தியாக இருக்க போகிறது. இங்க நிறைய நேரத்துல நம்ம ஐக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்காம we pray for comfort. நமக்கு வீட்டுல சுகபோகமான ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நம்முடைய ஜெபத்தின் காரியங்கள் எல்லாம் கம்ஃபர்ட்டுக்குரிய காரியமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அது அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்து கேட்டார், நித்திய மகிமையை கேட்டார். நீங்களும் நானும் என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே அழிய போகும் காரியங்களை கேட்கிறோம். அதனால் கவனமாக இருப்போம். கடைசியா ஒரு எலன் வைட் கொட்டேஷன், அதற்கு பிற்பாடாக இதோ ஒரு எச்சரிப்போடு நாம் இந்த செய்தியை முடிப்போம். இல்ல எங்க அம்மையார் சொல்லும் பொழுது என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. இந்த புத்தகத்துல அவங்க சொல்லும் பொழுது சபையின் நம்பிக்கை குறிப்பாக இது இருக்க வேண்டுமா? எது அப்படின்னா, இந்த யோவான் 17ஆம் அதிகாரம். இதை வாசிக்கிறேன் பாருங்க. The prayer of Christ to his Father contained in the 17th chapter of John is to be our church creed என்று சொல்றாங்க. சபையின் நம்பிக்கை குறிப்பாக இது இருக்க வேண்டும். 28 மூல உபதேசம் இருக்கிறது. நமக்கு வேண்டிய ஆழமான சத்தியம் இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான அஸ்திபாரமே யோவான் 17ஆம் அதிகாரம். அதை இங்கு சொல்லும் போது it shows us that our difference and disunion are dishonoring to God. நம்ம ஜெபிக்கிற விதத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் பழகுகிறதிலும் ஒற்றுமையா இருக்கிறதிலும் நாம் கருத்து வேறுபாடு உள்ளவர்களா இருக்கிறோம். இது தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறதா? நம்முடைய சபைகளில் அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வருகின்ற நாட்களிலே நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கடைசி ஸ்லைட். இன்றைக்கு இந்த எச்சரிப்பில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கானான் தேசத்தை வாக்குதத்தமாக ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு கொடுத்தாரு. இதோ வேவுக்காரர்கள் போனாங்க. அதுல 10 பேர் மெஜாரிட்டி. நிறைய நேரத்துல மெஜாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மாம்ச பிரகாரமா யோசிக்கிறவங்க தான். ஆனா அதுல 2 பேர் தான் இதோ ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்கு நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அதே போலதாங்க இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் என் வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று விசுவாசிப்போமே என்றால் அது அப்படியே ஆகும். அப்படி விசுவாசித்தவர்கள் அந்த மேன்மையை சுதந்திரித்தார்கள். இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே என்றால் மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடாது. மெஜாரிட்டி எப்படி பிரேயர் பண்றாங்க அப்படின்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை மையமாய் வைத்து ஜெபிக்காமல் மாம்ச பிரகாரமாய் ஜெபிக்கிறார்கள். அதனால் இனி நம்முடைய ஜெபம் முற்றிலுமாக மாற வேண்டும். கிறிஸ்து ஜெபித்தது போல அவருக்கு இசைவாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாறும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.